ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை நன்மையினால் நிரப்புகிறவர், கிருபையினால் நிரப்புகிறவர். அவருடைய வார்த்தை கிருபையாக இருக்கிறது, அவருடைய வார்த்தையே நன்மையாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அது நம்மை ஒவ்வொரு நாளும் நன்மையிலும் கிருபையிலும் நடத்தி சென்று கொண்டே இருக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நல்ல நாளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா அன்பு தான். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில எதற்கு அதிகமான நேரத்தையும் சக்தியையும் பலனையும் செலவு செய்யறோம் அப்படின்னா நிலையில்லாத காரியங்களுக்காக தான் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம வீடுகளை கட்டுகிறோம், நிலங்களை வாங்குறோம், வாகனங்களை வாங்குகிறோம், நம்முடைய பிசினஸ் தொழில் எல்லாம் கட்டி எழுப்புகிறோம். அதிகமான நேரத்தை நிலையில்லாத காரியங்களுக்கு நாம் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். அது என்றைக்குமே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதற்கு நேராகத்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கிறோம், அதற்கு நேராக போராடுகிறோம், அதற்கு நேராக ஆயத்தமாகுகிறோம், எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் நிலையாக நிற்காது, கடைசி வரைக்கும் நிற்காது. ஆனால் அன்பு மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் நிற்கும். அன்பின் செயல் தான் கடைசி வரைக்கும் தாங்கும். ஹென்றி ட்ரம்மண்ட் அப்படின்றவர் இப்படி சொல்லுகிறார்: டு லவ் abundantly is to live abundantly, to love forever is to live forever. அவர் சொன்ன வாக்கியத்தை தமிழ்ல ரத்தின சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அபரிவிதமான அன்பு, அபரிவிதமான ஆயுள். நாம் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுள் நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து பைபிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை நேசிப்பது போல உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறு அப்படின்ற ஒரு கட்டளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இயேசு நம்மை என்ன செய்ய சொல்லுகிறார் அப்படின்னா, என்றென்றும் அழியாத நிலைத்திருக்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படிக்கு ஒரு செயலை செய்ய சொல்கிறார். அதுதான் அன்பு கூறுவது. Jesus wants us to have a lasting impact on others. என்றென்றும் நிலைத்திருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும்படிக்கு இயேசு சொல்லியிருக்கிறார். So always we should focus on the lasting impact. எப்பொழுதுமே நிலைத்திருக்கிற காரியத்தின் மேல தான் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். அது அன்பு கூறுவது. அன்பினால ஒரு செயலை செய்ய வேண்டும். இன்றைக்கு அன்பின் நிமித்தமாக யாருக்காவது ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அவங்க சாகிற வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. நீங்களும் சாகிற வரைக்கும் அந்த செயலை மறக்க மாட்டீங்க. அதுதான் இந்த வசனத்துல பவுல் சொல்கிறார்: நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் அதில் எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய பேச்சு தேவ தூதர்கள் பேசுகிற பேச்சா கூட இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாவிட்டால் அது கூட வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கும் அன்பினால் நீங்கள் செய்கிற செயல் தான் நிலைத்து நிற்கும், ஆயுள் வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவே உங்கள் ஆயுள் காலமெல்லாம் அன்பு செய்யுங்கள். இன்றைக்கும் அன்பு கூறுவதற்கும் அன்பின் செயலை பிறருக்கு காட்டுவதற்கும் ஒரு அன்பான நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.